கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவர் ஒரு அருமையான தகப்பன் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை உயிராய் நேசிப்பான். அந்த பிள்ளையின் மீது தான் கண்ணோக்கமாக இருப்பான். அந்த பிள்ளை எப்படி வளருகிறது, எப்படி கற்றுக்கொள்ளுகிறது, எப்படி சந்தோஷமாக இருக்கிறது, எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறது, அதனுடைய வளர்ச்சியில் அக்கறை கொண்டிருக்கிறவன் ஒரு தகப்பன். அதே நேரத்தில் அந்த பிள்ளையின் வளர்ச்சி தடைபடும் பொழுதோ, அந்த பிள்ளையின் வாழ்க்கை முரட்டாட்டமாக இருக்கும் பொழுதோ, அந்த தகப்பன் மனவேதனை மட்டும் படவில்லை, அந்த பிள்ளையின் மீது ஒரு எரிச்சலும் அடைவான். கடந்த நாளிலே என்னோடு கூட 3ஆம் வகுப்பு படித்த ஒரு தோழி தன் வீட்டிற்கு என்னை ஜெபிக்க அழைத்தாள். அவள் வீட்டுக்கு நான் ஜெபிக்க சென்றிருந்த பொழுது, தன்னுடைய மகன் கீழ்ப்படியாமல் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி கவலைப்பட்டார். அப்பொழுது அந்த மகனுக்கு சில ஆலோசனை கொடுத்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்போது ஒரு வார்த்தை அவன் சொல்கிறான், எங்கள் அம்மா எப்பொழுதும் என்னை திட்டிக் கொண்டே இருக்கிறார்கள், என் தாய் என்னை திட்டுவதினால் என் மனம் பேதலிக்கிறது என்று சொன்னான். அப்போது என்னுடைய தோழியின் இடத்துல சொன்னேன், எப்பவும் திட்டாதப்பா, கொஞ்சம் பொறுமையாயிர அப்படின்னேன். அப்பொழுது அவளும் அங்கலாய்க்கிறாள், எனக்கு 50 வயதாகிறது பாலன், இவன் நல்லா இருக்கணும்னு தானே நான் ஆசைப்படுறேன், இவன் வழிகள் தாறுமாறாக இருக்கிறதுனால தானே நான் ஆதங்கத்தில் திட்டுகிறேன் என்று சொன்னான். அப்போ கவனித்து பாருங்கள், எந்த பெற்றோரும் காரணம் இல்லாமல் பிள்ளைகளை கடிந்து கொள்ள மாட்டார்கள். பிள்ளைகளின் வாழ்க்கை தாறுமாறாக இருக்கும் பொழுது தான் பெற்றோர்கள் கடிந்து கொள்ளுவார்கள். அதே போல தான் இங்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனித்து பாருங்கள். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்கள். பூமியெல்லாம் மகிழும்போது நான் உன்னை பாழாயிருக்கும்படி செய்வேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் தான் தம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, கர்த்தர் தான் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சம், கர்த்தர் தான் தமது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். அப்படி இருக்கும் பொழுது இங்கு கர்த்தர் தமது ஜனங்களை பார்த்து கடினமாய் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்கள். இந்த உலகமே சந்தோஷமாக இருக்கும்போது நான் உன்னை பாழாக்கி போட்டுருவேங்க. நம்ம கேட்போம், இது ஒரு தகப்பன் பிள்ளையை பார்த்து சொல்கிற வார்த்தையா இது? சில நேரம் கேட்போம் தெரியுமா, சில தாய்மார்களோ தகப்பனார்களோ பிள்ளைகளை பார்த்து கடினமாக சொல்லுவாங்க, நீ ஏன்டா உயிரோடு இருக்க, என்னத்தையாவது தின்னுட்டு செத்து போயிடான்டா. சில நேரம் பெற்றோர்கள் பிள்ளைகளை இந்த அளவுக்கு கடினமாய் பேசுகிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன், அந்த அளவுக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கை கடினமாக கொடூரமாக இருக்கும் பொழுது பெற்றோர்கள் இப்படி ஒரு பிள்ளையை பெற்றுட்டானே, இவன் பிறந்ததுக்கு பிறக்காமல் இருந்தால் நல்லா இருக்குமென்னு சொல்லுவாங்க. அப்போ கவனித்து பாருங்கள், அதே போல தான் தேவனும் இங்கு அங்கலாய்க்கிறார். இந்த உலகமே மகிழ்ந்து களி கூறும்போது நான் உன்னை பாழாக்கி போடுவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை நமக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். நாம் அழிந்து விடக்கூடாது, நாம் தண்டிக்கப்படக்கூடாது, நாம் வாழ்ந்திருக்கணுங்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அப்படிப்பட்ட தேவன் ஒருவேளை தேவ ஜனங்களை பார்த்து உன்னை பாழாக்குவேன்னு சொல்கிறாருன்னா சாதாரணமாக சொல்ல முடியுமா? அவர் உள்ள எவ்வளவு காயப்பட்டிருக்கும், அவர் உள்ள எவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்தா இந்த மாதிரி சொல்லுவார். கவனித்து பாருங்கள், இன்றைக்கி தேவனுடைய ஜனங்களுக்குள்ள உண்மை இல்லைங்க. கடந்த நாட்களில் ஒரு சகோதரனை பார்த்தேன், அவன் முகம்லாம் வெளிரி போய் ஒரு மரண பயத்தில் இருந்தான். நான் கேட்டேன், ஏன்ப்பா உன் முகம்லாம் வாடி போய் வெளிரி போய் ஒரு மரண பயத்துக்குள்ளே இருக்கிறானே. அண்ணே, ஒரு வாரமாக நெஞ்சு வலிக்கினேன், இந்த கையை தூக்குனா வலிக்கினேன், நிம்மதியே இல்லை, ராத்திரிலாம் தூங்க முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், இசிஜி எடுத்து பார்த்தேன், பிபி பார்த்தேன், ஒருவேளை எக்கோ எடுத்து பார்த்தேன், என்னெல்லாமோ பார்த்தேன், ஹார்ட் பிரச்சனையாக இருக்குமோன்னு பயம் வந்துட்டு. ஆனால் என்ன எடுத்து பார்த்தாலும் எல்லாம் நார்மல்னு இருக்குனே. ஆனால் ராத்திரி தூங்க முடியல, உடம்பு வலிக்குது, நெஞ்சு குத்துது, ஒருவேளை மரண பயம் வருது அப்படின்னா. அப்போ அந்த தம்பியை பார்த்து சொன்னேன், உன்னைய ஒரு 10 வருஷமாவது ஜெபிக்கவான்னு கூப்பிட்டுருப்பேன், நீ ஜெபிக்க வந்ததில்லை. நீனாவது பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணுன்னு சொன்னேன், நீ ஜெபிக்கலை. பாருங்கள், அந்த வாலிபனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் காலத்தெல்லாம் வீணாக புறக்கடிச்சு நண்பர்களோடு சுற்றுறது, இஷ்டம் போல் அலையிறது, ஜாலியாக இருக்கணும்னு நினச்சான ஒழிய கர்த்தரை தேடணும்னு நினைக்கல. அவன் அந்தரங்க வாழ்க்கையில் என்ன பாவம் இருந்ததோ எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் இப்பொழுது அவன் சமாதானத்தை கெடுத்துட்டார், அவன் தூக்கத்தை கெடுத்துட்டார்,
அவனுக்குள்ள மரண பயத்தை அனுமதிச்சிட்டார். அப்போ அவன் என்கிட்ட கேட்டான், அண்ணே நான் என்ன செய்யணும்? ஒழுங்காக ஜெபம் பண்ணு. இப்போ பாருங்கள், ஒரு நாள் அவன் வீட்டில் போய் நான் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அவன் மறுநாள்லேருந்து சொல்கிறான், நிம்மதியாக தூங்குறேனே, இப்போ ஒரு 4-5 நாளாக மரண பயம் இல்லாமல் இருக்கிறேன். பாருங்கள், ஒரு சின்ன ஆலோசனை கொடுத்து ஜெபிக்கிறதுக்கே தேவன் இரக்கம் பாராட்டுறாருங்க. அப்படியானால் ஒரு மனிதனை தேவன் கலங்க பண்ணுகிறார்னா அவன் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணியிருக்கணும், கர்த்தருக்கு பயப்படாமல் வாழ்ந்திருக்கணும், துன்மார்க்கமான ஜீவியத்தில் இருந்திருக்கணும், தண்ணீரை போல பாவத்தை குடிச்சிருக்கணும். அப்போ தான் கர்த்தர் கலங்க பண்ணுவார், ஒப்பு கொடுப்பார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கலக்கம் இருக்கான்னு பாருங்கள், மரண பயம் இருக்கான்னு பாருங்கள், மருத்துவமனைக்கு ஓடி போய் அடிக்கடி உங்களை டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்களான்னு பாருங்கள், நீங்கள் கர்த்தருக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். தயவு செய்து கர்த்தருக்குள்ளே வாங்க, மனம் திரும்புங்க. நீங்கள் செய்கிற பாவங்கள் அந்த அடிமைத்தனத்தில் விட்டு குணப்படுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை கலங்க பண்ண மாட்டார். உங்களுக்கு அவர் சத்துரு போல இருக்க மாட்டார், உங்களை சந்தோஷப்படுத்துவார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில் உமது ஜனத்துக்காக பரிதபித்து நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறேன். எவர்களெல்லாம் ஒருவேளை உங்களை மறந்து ஓடுகிறார்களோ, உங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார்களோ, தங்கள் ஆத்துமாக்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து உம்மிடமாய் திருப்பும்படி ஜெபிக்கிறேன். ஆமென் ஆண்டவரே, உம்முடைய பலத்த கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். டேவிட், உலக பார்வையில் நல்ல மனுஷனாக இருக்கிற, ஆனால் உன் உள்ளத்தில் தேவனுக்குள்ளே நீ வாழலையப்பா. உன் பேர் டேவிட்டாக இருக்குது, ஆனால் நீ தேவனுடைய பிள்ளை என்கிற சாட்சி இழந்தவனாய் காணப்படுகிறாய். மனம் திரும்பு, உன்னை பிரகாசிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, உமது பரிசுத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். எவர்களுக்குள்ளெல்லாம் மரண பயம் இருக்கிறதோ அதையெல்லாம் வேரோடு பிடுங்கி போட்டு சமாதானத்தை கொடுத்து அவர்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.